எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான நாடு தான் ஜப்பான். அப்படி அந்த நாட்டுல என்னதான் இருக்கு, என்னதான் பண்றாங்க அப்படின்னு பல பேருக்கும் பல குழப்பம் இருக்கு. ஜப்பான்ல பல வினோதமான விஷயங்கள் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஜப்பான்ல மட்டுமே நடக்கக்கூடிய 5 வித்தியாசமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1 ஷேப்டு ஃப்ரூட்ஸ். ஜப்பான்ல தான் முதலா பழங்களுடைய ஷேப்ஸை இப்படி வித்தியாசமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும் ஜப்பான்ல இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகளுடைய ஷேப்பை வித்தியாசமா மாத்துறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. அந்த தர்பூசணி பழத்தை பாத்தீங்கன்னா மண்டையோட ஷேப்ல ஹார்ட் ஷேப்ல எல்லாம் வளர வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஜப்பான்ல தான் பழங்களுக்கு கூட இப்படி வித்தியாசமான ஷேப்களை கொடுத்து வளர்க்க வைக்கிறாங்களாம். இது மட்டும் இல்ல, உலகத்திலேயே ஜப்பான்ல தான் விலை உயர்ந்த பழங்கள்லாம் விக்கிறாங்க. ஜப்பான்ல பழம் வித்தாங்கன்னா அந்த இடத்துல கூட்டம் சும்மா கண்ணா பின்னான்னு சேர்ந்துருமா. மாம்பழத்தை ஏலம் எடுக்கிறதுக்காக ஒரு கியூவே நிக்குமா. 2019லயே பாத்தீங்கன்னா வெறும் இந்த 2 மாம்பழத்தை 5 லட்சம் ஜப்பானியஸ் யம், அதாவது இந்திய மதிப்புக்கு 2,66,000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. மாம்பழம் மட்டும் இல்லாம 2 முலாம்பழம் இந்திய மதிப்புக்கு 5,5 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கு. நம்பர் 2 ஸ்லீப்பிங் ஸ்கூல். ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தான் ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஸ்கூல் கிளீனிங்ல இருந்து சாப்பிடுற பாத்திரத்தை கழுவுற வரைக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. படிக்கிற வயசுலயே அந்த குழந்தைகளுக்கு இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை அவங்க பிராக்டிகலாவும் கத்துக்கிறாங்க. இந்த விஷயம் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குற வகையில இருக்கும் அப்படின்னு அவங்க அதை கத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்ல இருந்து ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கான சாப்பாட்டை எடுத்துட்டு வராம ஸ்கூல்லயே சமைச்சு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே சாப்பாட்டை சாப்பிட கொடுக்குறாங்க. உணவு சப்ளை பண்றதுல இருந்து அதை பக்காவா கிளீன் பண்ற வரைக்கும் எல்லா வேலையுமே பாத்தீங்கன்னா குழந்தைகளை வச்சே செய்யறாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல தூங்குறதுக்கும் கூட டைம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா குழந்தைகள் ஸ்கூல்ல நல்லா வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கவும் செய்றாங்க. சோ பாத்தீங்கன்னா ஜப்பானை பார்த்து சைனாலையும் கூட இந்த மாதிரி குழந்தைகளை ஸ்கூல்ல கொஞ்ச நேரம் தூங்க வைக்கிறாங்களாம். ஸ்கூல்ல மட்டும் இல்லாம ஜப்பான்ல நிறைய இடங்கள்ல ஸ்லீப்பிங் போட்ஸ் இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல கூட இந்த ஸ்லீப்பிங் போட்ஸ் இருக்குமா. எப்ப வேணும்னாலும் யார் வேணும்னாலும் காசை மட்டும் கொடுத்துட்டு இந்த போட்ஸ்ல கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாமா. நம்பர் 3 வெண்டிங் மிஷின். இப்ப வரைக்கும் உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தான் அதிக அளவுல வெண்டிங் மிஷின்களும் ரோபோட்களும் பயன்படுத்துறாங்க. ஜப்பான்ல வெண்டிங் மிஷின்ஸ்லயே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான முக்கால்வாசி பொருட்களை வாங்கிக்க முடியுமா. சாப்பிட்ட உணவு பொருட்கள் ஆரம்பிச்சு உயிரோட இருக்கிற நண்டு கூட வெண்டிங் மிஷின்ல கிடைக்குமா. இதே மாதிரி ரோபோட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அறிமுகப்படுத்தினதும் இவங்க தான். இது மட்டும் இல்ல, மனிதர்களே இல்லாம ரோபோட்களே இந்த ஹோட்டல்ல தனித்துவமா வந்து சர்வ் பண்ணுமா. இதே மாதிரி பாத்தீங்கன்னா செல் போட்டோ ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. ஜப்பான்ல நமக்கு தேவையான போட்டோஸை நாமளே எடுத்து நமக்கு தேவையான அளவுல நாமளே பிரிண்டும் போட்டுக்கலாமா. நம்பர் 4 ஸ்மால் பில்டிங்ஸ். உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பில்டிங்ஸ் அதிக அளவுல இருக்குது. வீடு, ஹோட்டல், கஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரொம்பவே சின்னதா கட்டுறாங்க. ஒரு ஆள் தன்னுடைய 2 கையை நீட்டுறதுக்கு கூட இந்த இடத்துல பத்தாம அவங்க ரொம்ப இடிச்சுட்டு தான் நிக்கிற மாதிரி இருக்குமா. இந்த மாதிரி ஜப்பான்ல ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்குது. ஜப்பான் மக்கள் இப்படி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன இடத்துலயே வாழ பழகிட்டாங்க. நம்பர் 5 புல்லட் ட்ரெயின். உலகத்திலேயே ரொம்ப வேகமா போற புல்லட் ட்ரெயின் ஜப்பான்ல தாங்க இருக்குது. உலகத்திலேயே ஜப்பான்ல இருக்கிற ட்ரெயின்கள் தான் சரியான நேரத்துக்கு ஸ்டேஷன்களுக்கு வருது. அண்ட் ஒருவேளை பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு லேட்டா வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு அந்த ட்ரெயினோட க்ரூ மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம மொத்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுமே பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களாம். அதே மாதிரி ஜப்பான்ல ட்ரெயின் சரியான நேரத்துக்கு ஸ்டேஷனை விட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் அங்க வேலைக்கும் வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, பேசஞ்சர்ஸ் கூட உள்ள தள்ளி கதவை சாத்துறதுக்கு கூட ஸ்டேஷன்ல வேலையாட்கள் இருக்காங்களாம். இதே மாதிரி ஜப்பான்ல தான் இந்த ஒரே ஒரு பொண்ணு டிராவல் பண்றதுக்காக ஒரு ட்ரெயினையே ஆப்ரேட் பண்றாங்க. தினமும் இந்த ட்ரெயின்ல இந்த ஒரே ஒரு பொண்ணு தான் ஸ்கூலுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு வராங்களாம். இந்த கிராமத்திலேயே மொத்தம் 36 பேர் தான் இருக்காங்க. அதுலயும் இந்த ஒரு பொண்ணு தான் தினமும் ட்ரெயின்லயே டிராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போறாங்க. இந்த ரயில்வே ட்ராக்க பணி மூடாம மெயின்டைன் பண்றதுக்கே 4-5 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாகணும். ஃபுட் பாத் ட்ரெயின் ஓடுதுங்க. ஜப்பான்ல இருக்கிற ஃபுகுஷிமால இருந்து சின்ஜான் ஓஷன்ங்கிற இந்த ட்ரெயின்ல ஃபுட் பாத் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதனால காலுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டே நீங்க ரொம்ப ஜாலியா டிராவல் பண்ணலாம்.